சென்னையில மொட்டை மாடியில அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட மாணவன் மின்னல் தாக்கி பலியான சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்த இருக்கு. பாக்கெட்ல இருந்த செல்போனும் வெடித்து சிதறி இருக்கு. பருவமழை காலம் விரைவில் தொடங்க இருக்கிற நிலையில இடிமின்னல் தாக்கத்துல இருந்து தப்பிக்க என்ன செய்யணும்ன்றத பத்தி செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க இணைகிறார். சதீஷ் முருகன், வணக்கம். முன்னெச்சரிக்கையா நம்ம என்ன பண்ணணும், விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், விவரங்கள் என்ன சதீஷ் முருகன்? வணக்கம். முகப்பேரில் நண்பர்களுடன் மொட்டை மாடியில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருந்த கல்லூரி மாணவர் மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மாணவரை தாக்கிய அதே இடத்தின் அருகிலேயே சில நொடிகளில் பனை மரம் மற்றும் தென்னை மரம் என 2 மரங்களில் மின்னல் தாக்கி தீப்பிடித்துள்ளது. அதையும் சமூக வலைதளங்கள் அந்த வீடியோ காட்சிகள் இப்போ பரவலாக பரவிட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கோம். நல்ல வெதர், இந்த வெதருக்கு ஒரு நல்ல சூடான ஒரு டீ சாப்பிட்லாம், இல்லை சூடாக பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக அந்த பருவமழை காலங்களில் அந்த மழை தொடங்குவதற்கு முன்பாக நம்ம பலரும் சொல்லுவாங்க. அதை சிலரும் செஞ்சு பார்ப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மழையை ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஸ்டோரி வைக்கிறதுன்னு சொல்லி பண்ணுவாங்க. இதில் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியிலையும் உயரமான மொட்டை மாடி பகுதியிலிருந்து இதை பண்ணுவாங்க. இது பண்ணுவது சரியா? அப்படி பண்ணால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து நம்ம பார்க்க இருக்கோம். இதே போல தான் நண்பர்களுடன் சூடான பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு கல்லூரி மாணவர் ஒருவர் மின்னல் தாக்கி மரணமடைந்திருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகப்பேரு மேற்கு 6வது பிளாக்கை சேர்ந்தவர் முகுந்தன், வயது 20. இவர் ஒரு கல்லூரி மாணவர். தனியார் கல்லூரியில் BA 2ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். அந்த முகுந்தன் என்ன பண்ணுறான்னா, இவர் அதே பகுதி, அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடி பகுதியில் இருக்கக்கூடிய தனது நண்பர் தனுஷ் என்பவர் வீட்டுக்கு சென்றிருக்காரு. இந்த கல்லூரி மாணவர் முகுந்தன் தன்னுடைய நண்பர் தனுஷ் வீட்டிற்கு போய் பிரியாணி, சக நண்பர்களுடன் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வெதர் சேஞ்ச் ஆகிருக்கு, மழை வரும் போல் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. அப்போ அந்த மொட்டை மாடியில் அமர்ந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே மழை பெய்கிற சூழல் ஏற்பட்டதுனால இடியும் மின்னலுமா ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஏற்பட தொடங்கியிருக்கு. அந்த இடி ஒரு மின்னல் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முகுந்தன் மீது விழுந்திருக்கு. இதில் அவருக்கு வாய்ப்பகுதியிலும் நெற்றி பகுதியிலும் காயம் ஏற்பட்டு அங்கேயே சரிந்து விழுந்திருக்காரு. உடனடியாக அந்த அவரை தூக்க சென்ற போது அவருடைய பாக்கெட்டில் இருந்த செல்ஃபோனும் ஒரு சில நொடிகளில் வெடிச்சிருக்கு. சட்டை போட்டிருக்காரு, சட்டை மேல் பாக்கெட்டில் அந்த ஃபோனை வச்சுருந்துருக்காரு. இடி அவர் மின்னல் அவரை தாக்கும் போது அவர் மயங்கி விழுகிறாரு. மயங்கி விழுந்த கொஞ்ச நேரத்திலே ஒரு சில நொடிகளில் ஃபோனு வெடிச்சிருக்கு. இதை பார்த்து அலறி அடித்து அந்த சக நண்பர்கள் ஓடி இருக்காங்க. பின்பு அவர் மயங்கி இருந்த மயக்கத்துக்கு முன்னாடி இருக்கும்போது அவர் தூக்க போகும்போது அவர் சாப்பிட்ட பிரியாணி மற்ற விஷயங்கள்லாம் வாந்தி எடுத்திருக்காரு. உடனடியாக அவரை கூட்டிகிட்டு போய் கீழே, அதாவது மொட்டை மாடியில் இவங்க பண்ணிட்டு சாப்பிட்டு இருந்திருக்காங்க, கீழே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது இது தொடர்பாக உடனடியாக அவங்க மயங்கி விழுந்தது தொடர்பாக காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க. தீயணைப்பு துறையினர் அவர் வராங்க. முகுந்தன் மயங்கி நிலையிலே இருக்காரு. அவருக்கு தண்ணி தெளிக்கிறாங்க, பல்வேறு முதலுதவிகள் செய்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பயனும் அளிக்கல. தீயணைப்பு துறையினர் முகுந்தன் இறந்துட்டாரு அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தாங்க. இதனை அடுத்து அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடி இடித்ததுமே அருகில் இருந்த தென்னை மரம் மற்றும் பனை மரம் என 2 மரங்கள்லையும் அந்த மின்னல் இறங்கி அங்கே தீப்பிடிச்சு எரிய தொடங்கியிருக்கு. அதையும் தீயணைப்பு துறையினர்கள் வேகமாக அணைத்திருக்காங்க. மாணவருடைய உடல் உடனடியாக திருமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரது உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டது. உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. அங்கே அவர் இறந்ததை மருத்துவர்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்த நிலையில் மின்னல் தாக்கி அவர் இறந்ததை உறுதி செய்திருக்காங்க. உடற்கூறு ஆய்விலும் அவர்தான் வந்திருக்கு. பருவமழை தொடங்க உள்ள இந்த நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது நமது பொறுப்பாகவும் அதே சமயம் கடமையாகவும் இருக்குது. அதுபோல் மின்னல் மற்றும் அதன் தாக்குதலிருந்து தப்பிப்பது எப்படி என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மின்னலின் போது வெளிப்படும் மின்சாரம் நிலம் மற்றும் உயரமான மரம் மற்றும் கட்டிடத்தின் மீது தாக்கும். அதாவது மின்னல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உயரமான இடங்களும் வெட்ட வெளியில் தரமட்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உயரமான கட்டிடங்கள் மீது நிற்கக்கூடாது. உயரமான கட்டிடங்கள் மீது இருக்கக்கூடிய இரும்பு கம்பிகள் வழியாக அந்த மின்சாரம் பாயிருது. அதே போல் மரத்தின் அருகே நிற்கக்கூடாதுன்றதெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியில் தான் இந்த 2 இடங்கள்லையும் நம்ம நிற்கக்கூடாதுன்றதை விழிப்புணர்வாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இவர்கள் மொட்டை மாடியில் அமர்ந்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று, ஒரு பாக்கெட்டில் செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் ஒரு எலக்ட்ரானிக் சாதனம். அதன் ஊடாகவும் அந்த மின்சாரம் பாய்ந்திருப்பது என்பது தெரிய வந்திருக்கு. மின்னலிலிருந்து சராசரியாக வெளியாக ஒரு மின்சாரம் என்பது
அதாவது சராசரினா மினிமமாக அதிலிருந்து வர ஒரு மின்னலிலிருந்து வரக்கூடிய சில நொடிகளில் வரக்கூடிய அந்த மின்னலுக்கு 1,00,000 கிலோவாட் சக்தி மின்சாரம் இருக்கிறது. இது வந்து அதிகபட்சமான அந்த மின்னலுடைய வீரியத்தை பொறுத்து மாறுபடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டு. அதே போல் ஆனால் இந்த 1,00,000 கிலோவால்ட்டை விட குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் 1,00,000 கிலோவால்ட் நம்ம உடலில் இறங்குச்சுன்னு சொன்னால் அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படித்தான் பலர் வந்து இந்த மின்னல் தாக்கி இறக்குறாங்க. இந்த அளவை பார்த்தீங்கன்னா ஒப்பிடும்போது வீட்டில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்தை விட சுமார் 43 லட்சம் மடங்கு அதிகமான மின்சாரம். அதாவது நம்ம வீடுகளில் சராசரியாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்திய வீடுகளில் 230 வோல்ட் தான் வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஆனால் 1,00,000 கிலோவால்ட் வந்து நம்ம உடம்பு அந்த மின்னலில் வந்து ஏற்படுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனவே இதோட ஒப்பீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ இருக்குது. 43 லட்சம் மடங்கான மின்சாரம். சாதாரணமாக நம்ம ஒரு சுவிட்ச் போர்டில் கை வைக்கும் போது மின்சாரம் தாக்கினாலே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு நமக்கு தெரியும். இந்த நிலையில் மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் 25 கிலோவால்ட்லேருந்து 63, 100 கிலோவால்ட், 200 என மின்மாற்றிகளுடைய அளவிற்கு இது கிலோவால்ட் என்பது மிக சிறது. 25 கிலோவால்ட் என்பது ஒரு சராசரியாக தெருவில் வைக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், சாதாரண ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய மின்சாரம். இதை நீங்கள் அப்படியே வந்து பெருக்குனீங்கன்னா 1,00,000ன்றது எங்கேயோ இருக்குது. இந்த நிலையில தான் இந்த கம்பேரிசனால தான் மின்னல் என்பது மிகவும் ஒரு ஆபத்தானது. பேரிடர் காலங்களில் அதை வந்து நம்ம தற்காத்துக் கொள்வது மிக அவசியம் என தெரிவிக்கிறாங்க. அதே போல் மரங்களின் கீழ் மற்றும் வெட்ட வெளியில் நிற்கக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மைதானங்களுமே கூட வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அதாவது ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம நின்றோன்னு சொன்னால் அந்த ஓப்பன் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நின்றுட்டு இருக்க நம்ம தான் வந்து உயரமான ஒரு பொருளாக இருப்போம், உயரமான ஒரு விஷயமா இருப்போம். மின்னல் வந்து அது ஈஸியாக ரிசீவ் பண்ணுறதுக்கு இருக்கும். எனவே அந்த இடங்கள்லையும் நம்ம தவிர்க்கணும். மழை பெய்யும் போது மைதானங்களில் கிரிக்கெட் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உயரமான கட்டிடங்கள் இருக்கக்கூடாது. இந்த விவகாரத்தில் மொட்டை மாடியில் உட்காந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இதில் வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது. மேலும் உயரமான கட்டிடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சோலார் பேனல்ஸ் இருக்கும், ஆண்டனாக்களுக்கு வச்சுருப்பாங்க, துணி காயப்போட கொடி கம்பங்கள் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே இரும்பில் இருக்கும். இந்த இரும்பு வந்து ஈஸியான ஒரு மின்சார கடத்தியான இருக்கிறதுனால அதில் வந்து நமக்கு மின்சாரம் தாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 2 நாட்களுக்கு முன்பாக கடலூரில் கூட ஒரு வீட்டில் இருந்த ஒரு மின்சார கம்பியின் மீது இடி இறங்கி மின்னல் இறங்கி அந்த வீட்டினுடைய செவரே வந்து 2ஆக பிளந்தது நம்ம அண்மையில் பார்த்தோம். இதுவும் வந்து மிக ஒரு மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதால் உயரமான கட்டிடங்களில் நம்ம எப்போதும் நிற்கக்கூடாது. மின்னல் ஏற்படும் போது மின்சாதன பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டிவி வெடிச்சிரும், ஏசி வெடிச்சிரும்னு சொல்லி ஆஃப் பண்ணுறோம். அதை விட முக்கியம் நம்மளுடைய உயிர். அந்த அடிப்படையில் செல்ஃபோனும் பயன்படுத்தக்கூடாது. முன்னாடி சொன்னது போல் மழை பெய்யும் போது இல்லை இந்த இடி மின்னல் இருக்கும்போது அதை ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு போகிறது, போய் மொட்டமாக 2 ஃபோட்டோ எடுக்கிறது, இது போன்ற விஷயங்களை வந்து தவிர்க்கணும்னு சொல்லி நிபுணர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது மின்னல் இப்படி வந்துருச்சு, இப்போ உடனடியாக இப்போ மின்னல் இடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் இப்போ ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கேன், இல்லை ஒரு மொட்டை மாடியில் இருக்கேன்னு என்ன பண்ணால் முடிந்த அளவுக்கு தாழ்வான பகுதிக்கு செல்லணும், இல்லை வந்து கட்டிடங்களுக்குள்ளே சென்றணும். இல்லை எதுவும் பண்ண முடியாதுன்னா காதில் கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்த நிலையில் தரையில் அப்படியே அமர்ந்துடணும், படுத்துடக்கூடாது, உட்காரணும். அப்படி உட்காரும்போது நம்ம குதிகால்கள் இரண்டும் வந்து நம்மளுடைய 2 குதிகால்களும் சேர்ந்துருக்கணும். அப்படி இருந்தோன்னு சொன்னால் தரை வழியாக வர மின்சாரம் நமது உடல் வழியாக ஏறி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடலில் இறங்குற மாதிரி நம்ம தரையோட தரையாக கான்டாக்டில் இருந்தோம்னு சொன்னால் கால் வந்து மின்சாரம் தாக்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே நம்ம வந்து அந்த நிலையில் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டிடத்திற்கு வெளியே இருப்பதை விட உள்ளே இருப்பது ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது போல் போதுமான அளவு மேலே இருக்க, அதாவது உயரமான இடங்களுக்கு அருகாமையிலும் இருப்பதை விட அதற்கு அடியில் இருந்து பாதுகாப்பாக இருப்பது என்பது எப்போதுமே வந்து ஒரு பாதுகாப்பான விஷயம். பருவமழை காலங்கள் தொடங்கக்கூடிய சூழலில் இது போன்ற பல்வேறு விழிப்புணர்வு வந்து அரசாங்கம் பல்வேறு வகையில் எடுத்துகிட்டு வராங்க, சொல்லிட்டு வராங்க. அதை நம்ம பின்பற்ற வேண்டியது கடமையாக இருக்குது. கல்லூரி மாணவர் இறந்த நிகழ்வு என்பது எதிர்வரும் பருவமழை காலத்தில் நாம் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என உணர்த்துகிறது. எனவே நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள், அமைப்புகள் என மழை வெள்ள பாதிப்புகளின் போது அதிக கனமழை காலத்திலும் வழங்கும் அறிவுரைகளையும் விழிப்புணர்வுகளையும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளணும். அந்த டைமில் மட்டும், அந்த மழை பெய்கிற டைமில் மட்டும் அது இல்லாமல் எப்பொழுதுமே ஆண்டு முழுவதும் நம்மளுடைய அதை வந்து மனசில் வச்சுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. வெளிநாடுகளில் ஆரம்ப பள்ளி கால கல்வியிலேயே வந்து இதெல்லாம் சொல்லித்தராங்க. ஜப்பான் போன்ற பேரிடர்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய நாடுகளில் வந்து பள்ளி பருவம் முதலே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க. அந்த நேரத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இயற்கை பேரிடர்களுடைய புரிதலை வந்து விழிப்புணர்வாக ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. எனவே இதை நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்தணும், அன்றாடம் வந்து அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எதிர்வரக்கூடிய பருவமழை காலத்தை பாதுகாப்பாக கடக்க வேண்டும் என்பது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்
பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும் ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.